நம்ம எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணுறது என்டிபிசி எக்ஸாம் எப்போ வரும், அதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்வே சேனல். திஸ் இஸ் கௌதம். பொதுவாக ரயில்வே எக்ஸாம்ஸில் எக்ஸாம் நடக்கிறதுக்கு 1 month முன்னாடியே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் விட்டுருவாங்க. ஆனால் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு இப்போ வரைக்கும் ரயில்வே சைட்லேருந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் விடலை. ஸோ எக்ஸாம் கண்டிப்பாக ஏப்ரல் மிட் வரைக்குமே நடக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. அப்போது எப்போ தான் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா எஸ்எஸ்சி கேலண்டர் ஜூன் ஜூலையில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. டிசிஎஸ் தான் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ரெண்டுமே கண்டக்ட் பண்ணுற ஏஜென்சி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எக்ஸாம் மே ஜூன் அந்த டைம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் டைம் என்டிபிசி சிங்கிள் சிபிடியாக டயர் 1 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த தடவை கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் லெவல்னு செப்பரேட்டாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய ப்ரிடிக்ஷன் படி கிராஜுவேட் லெவல் ஃபஸ்ட்டு மேலேயும் அடுத்து அண்டர் கிராஜுவேட் லெவல் ஜூன்லேயும் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ என்டிபிசிக்கு இந்த டைம் காம்படிஷன் எப்படி இருக்குது, சேஃப் ஸ்கோர் என்ன, அப்புறம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சென் நம்பர் 5/2024 இதுதான் கிராஜுவேட் லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன். டோட்டலாக வேக்கன்சி இதில் கொடுத்துருந்தது 8113. ஆர்ஆர்பி சென்னைக்கு மட்டும் இதில் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 436. ஆல் ஓவர் இந்தியா இதுக்கு அப்ளிகேண்ட் போட்டது 58,40,861. ஆர்ஆர்பி சென்னைக்கு மட்டும் அப்ளை பண்ணவங்க இதில் 3,42,423. கிராஜுவேட் லெவலில் ஒரு போஸ்ட்டுக்கு காம்படிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 785. இதை பார்த்தோன்னே யாரும் ஷாக் ஆக வேணாம். லாஸ்ட் டைம் என்டிபிசியில் நிறையா ஃபேஸஸில் 50%, 40%லாம் அட்டனன்ஸ் இருந்தது. உண்மையாகவே ரியல் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு போஸ்ட்டுக்கு 200 to 250 தான் இருப்பாங்க. அப்புறம் இந்த எக்ஸாம் கிராஜுவேட் லெவலுக்கானது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மேலே. நெக்ஸ்ட்டு சென் நம்பர் 6/2024 இது அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் ஓவரால் வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 3445. இதில் ஆர்ஆர்பி சென்னைக்கான வேக்கன்சி 194. ஓவரால் இந்தியா இதுக்கு கொடுத்துருக்க அப்ளிகன்ஸ் 63,26,818. இதில் ஆர்ஆர்பி சென்னைக்குன்னு அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 3,29,749. அண்டர் கிராஜுவேட் லெவலில் ஒரு போஸ்ட்டுக்கான காம்படிஷன் பார்த்தீங்கன்னா 1700 அப்ராக்சிமேட்டாக. ஆனால் இதில் ரியல் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 to 450 தான் இருப்பாங்க. இந்த எக்ஸாம் நம்ம ஜூனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ எடுத்தால் சேஃப்னு பார்க்கலாம். ரீசனிங் பொறுத்தவரை மோஸ்ட்லி எல்லாருமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதில் மினிமம் 28 ஸ்கோர் பண்ண பாருங்கள். அடுத்து மேக்ஸில் மினிமம் 25 ஸ்கோர் பண்ண பாருங்கள். ஜென்ரல் அவேர்னஸில் 27+ எய்ம் பண்ணுங்கள். ஓவராலாக நீங்கள் 80 and 80+ எடுத்திருந்தீங்கனாலே யூ ஆர் ஆன் சேஃபர் சைடு. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் போத் கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு 75 to 80 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கட் ஆஃப் பொறுத்தவரை எக்ஸாம் கண்டக்ட் பண்ண அப்புறம் தான் நம்மளால் கிளியராக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியும். பேஸ்ட் ஆன் டிஃபிகல்ட்டி லெவல் இது வேரி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் விட இந்த டைம் வேக்கன்சி கம்மி. ஸோ எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ரீசன்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனை பூஸ்டப் பண்ணுங்கள். எக்ஸாம் டிலே ஆக ஆக பிகினர்ஸ்க்கு எல்லாமே இது ஒரு நல்ல பிரகாசமான வாய்ப்பு. டாப்பர்ஸ்லாம் மார்க் டெஸ்ட் நிறையா போட்டு அனலைஸ் அண்ட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கோ நைட்டோ போடாதீங்க. ஏன்னா எக்ஸாம் நமக்கு டே டைமில் தான் இருக்க போகுது. ஸோ ஷிஃப்ட் டைமிங்கில் போட்டு பழகுங்க. அப்போ தான் எந்த ஷிஃப்ட்டு போட்டாலும் உங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன் சொல்கிறேன்னா ஆஃப்டர்நூன் டைம்லலாம் கொஞ்சம் மைண்டு ஸ்லீப்பியாகவும் டல்லாகவும் ஃபீல் ஆகும். ஸோ அந்த டைம்லையும் நம்ம கான்சன்ட்ரேஷனாக எக்ஸாம் அட்டன் பண்ணி மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த என்டிபிசி ஓவரால் ப்ராசஸ் முடிஞ்சு ட்ரைனிங் போடுறதுக்கு எவ்வளோ மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அடுத்து நம்மளுக்கு இன்னும் சிபிடி 2, டைப்பிங், சைக்காலஜி, டிவி, மெடிக்கல், பேனலிஸ்ட் இவ்வளோ ப்ராக்ரஸ் இருக்குது. இவ்வளோ ப்ராசஸையும் எவ்வளோ குயிக்காக பண்ணணும்னு ஆர்ஆர்பி நினச்சாலும் மினிமம் 1 இயராவது எடுத்துக்கிறோம். அது போக இந்த இயர் நெக்ஸ்ட் என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபயரோடு படிங்க. எப்போ எக்ஸாம் வச்சாலும் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களை தயார் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.
Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.